வாங்க இன்னைக்கு ஆம்லேட் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி கடாய் வச்சிட்டேன். கொஞ்சம் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இங்கே பாருங்கள், இதில் வந்து 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு லவங்கம், கொஞ்சோண்டு பட்டை, ரொம்ப போடக்கூடாது, வாசனை வரும். இதை அப்படியே எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டுறேன். கருவேப்பிலை மட்டும் இப்போ போட வேணாம், இதெல்லாம் அப்படியே போட்டு எண்ணெயில் வறுத்தரலாம். இப்போ கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து இஞ்சும் பூண்டும் கொஞ்சம் போடுறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இது நல்லா வதங்கணுன்னா ஆற வச்சு அரைச்சிட்டு வரேன். இப்போ ஆம்லேட்டுக்கு ரெடி பண்ணிடலாம். பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுறேன், முட்டைக்கு தேவையான உப்பு. இப்போ இதில் வந்து முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிடுறேன். 5 முட்டையை உடச்சி ஊற்றிட்டேன். இதுக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. அப்படியே ஆம்லேட்டுக்கு அடிக்கிற மாதிரி நல்லா அடிச்சிருங்க. சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய். இந்த ஆம்லேட் தான்ப்பா கொஞ்சம் நல்லா கவனமாக நீங்கள் போடணும். நல்லா ரொம்ப வேக விடக்கூடாது. நான் பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆம்லேட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. அரை வேக்காட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புல போடணும். அவ்வளோதான், அப்படியே திருப்பிடணும். வேக விடக்கூடாது. முட்டை ஆம்லேட் வந்து இப்படி தான் அரை வேக்காடாக இருக்கணும். ரொம்ப வேக வச்சிடாதீங்க. இந்த மாதிரி கொலன்னு இருக்கணும். இந்த கடாயை காய வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கடுகு போட்டுட்டு பொரியட்டும். கடுகு கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை பொரிஞ்சோன்னு இந்த டைமில் அரைச்சதை எடுத்து ஊற்றிடலாம். வதக்கி வச்சோம் பாருங்கள், அதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சாச்சு. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். இந்த டைமில் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருங்க. நான் திக்கு வந்துடும். முட்டை போட்டோன்னா திக்கு ஆயிரும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பு. கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னா நம்ம ஆம்லேட்டை போட்டுற வேண்டியதான். கொதி வந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம முட்டை ஆம்லேட் பிடிச்சிருக்கலாம். அது 1 எடுத்து உள்ளே போட்டுறேன். முட்டையை மட்டும் நான் ரொம்ப வேக விட்டுறாதீங்க. அப்போ தான் இந்த வெங்காயம்லாம் அரை வேக்காடாக இருக்கணும். அது போடும் போது அந்த வாசம் அதில் வரணும். ஆம்லேட் வாசம் நம்ம ட்ரையாக ஆக்கி போட்டால் அந்த வாசம் வராது. கொத்தமல்லி தூவியெல்லாம் தூவிட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த சூப்பரான முட்டை ஆம்லேட் குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.